குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், டேரோட் ரீடர், ரெய்கி மாஸ்டர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லா கிரக பயிற்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான். நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக, இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, இதெல்லாம் ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க எதை கூட்டணும், என்ன புண்ணியங்களை கூட்டணும், எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது. இப்ப எப்படி சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் கர்மகாரகன்னு சொல்றோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில், அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ, அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவமா இருக்குது. பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா, அதை குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம். அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ், நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், அது அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான். அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க. சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன், அதனுடைய காரகத்துவம் ராகு பகவானும் கேது பகவானும் தான். இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ, எந்த பாவகத்துல இருக்காங்களோ, அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறதே அயன சயன சுகபோகம், மோட்சஸ்தானம், வெளிநாடு, கடல் தாண்டிய பயணம், இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிரி, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் டினோட் ஆகுது. இந்த இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாட்டுல வாழறவங்க, இல்ல வெளிநாடு வேலைகளுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெளியூருக்கு போய் வாழணும்னு நினைக்கிறேன், இது ரெண்டுமே மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம வெளியில இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை பாரி வழங்குவாரு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. நீங்க ஒரு வெளிநாடுக்கு ஒரு சுற்றுலா போகணும்னு நினைச்சா கூட அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள், நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், வெளியூர்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா நடக்கும். ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லும் போது அயன சயன சுகஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது, மோட்சஸ்தானத்திலையும் இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய லௌகீக வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல கண்டிப்பா சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி காதலர்கள் ஏதோ ஒரு பிணக்கத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. நான் ஒரு வெளியில போய் வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என் ஸ்பௌஸ் சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களோட வருவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு அவங்க இந்த பீரியட் ஆஃப் டைம்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கம் அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்திற்கு வராங்கிற கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கடன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது திசையில கேது திசா நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க
கடன் வாங்கி அந்த நோயை வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பலனா நம்ம வந்து பார்க்கலாம். அதை வேற நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும், எனக்கு வந்து சுகபோகமான வாழ்க்கை வேணும், அதற்கு ஒரு கடன் வாங்கி அதை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா நடக்கும். இந்த பீரியட்ல கடன்கள் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னாக்கா வந்து இயற்கைக்கு மாற்றான விஷயம் கடன் வாங்குறதுங்கிறது தப்பு. அப்ப வந்து அது இயற்கைக்கு மாறான விஷயமா இருக்கும்போது அதை வந்து கேது பகவான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அதை வந்து நீங்க வந்து முக்கியமான கடனா, தேவையான கடனா, இந்த கடன் வந்து நமக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா இல்ல வீழ்ச்சிக்கு வழிவகுக்குமா, இதை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த கடனை வாங்குங்க. அதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான். வெளியூர்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், உங்களை பார்த்து பொறாமை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கும். அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டியை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்க கூடவே இருப்பாங்க, ஆனா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க, ஆனா மனசுக்குள்ளார அது வந்து ஒரு வஞ்சமா இருக்கும் அவங்களுக்கிட்டக்க. அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட அதிகமா நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா மீனராசி நேயர்கள் கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க. நல்ல விஷயங்களை வந்து நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கே ஒரு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது அது நடக்கும். இந்த இடத்துல வந்து கடன் வாங்கி வெளிநாடு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பா அந்த ஏஜென்ட் நமக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த வேலையை தான் கொடுக்குறாரா, எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில தான் உங்களுக்கு பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்குதா, இந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க. ஏன்னா கடன் வாங்கி நீங்க அதை கொடுத்து நீங்க போகும்போது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அங்க நடக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. வேலைக்குன்னு போனாலும் நீங்க கேட்குற கம்பெனிக்கு தான் போறீங்களா, கேட்குற பேக்கேஜ்ல தான் போறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு சம்பள குறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன இடரல்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு போங்க. அப்புறம் மோட்சஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஆன்மீகம் ரீதியா நீங்க வந்து ஒரு நல்ல குருமார்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து நல்ல குருமார்களுடைய ஆதரவு, நல்ல ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களோட ஆதரவு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ஆகும். நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணத்திற்கு, மோட்சத்திற்கான பயணத்திற்கு ஒரு நல்ல வழிவகைகள் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கு. 12ஆம் இடம் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் போது உங்களோட ஐடென்டிட்டி இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும். இத்தனை நாளா மீனராசிக்காரங்களா நீங்க இருக்கீங்கன்னா இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல்ல இருந்து கொஞ்சம் இறங்குவீங்க. கொஞ்சம் இறங்கி உங்களுடைய சுயமரியாதை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையாகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கும். இல்லை இந்த இடத்த விட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, வேற இடத்துக்கு போறேன், அதாவது இருக்கிற இடத்த விட்டு இடம் பெயர்தல், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்டல் லெவல், நீங்க ஒரு 90% லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு இட டீடைன் மாதிரி ஒரு அது என்ன டீப்ரமோட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு இன்னொருத்தவங்க கொலிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப இறை வழிபாடு ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. வெளிநாடு வெளியூர் வேலை அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்திரத்தன்மையை ஆராய்ஞ்சுக்கோங்க. உண்மைதானா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சுக்கிட்டு அந்த இடங்களுக்கு நீங்க பயிற்சி ஆகிறது நல்லது. மற்றபடி ஆன்மீக ரீதியா ஒரு கடவுள் வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து 100% உங்களுக்கு அக்யூரேட்டா பொருந்தும். ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.